वीरों की गाथा सुनाने, देश प्रेम सबके मन में जगाने लेकर आए हैं कृष्ण और पार्टी बॉय। भारत है शहर गांव लूटी फूकी देहात फिरंगिया, सुनी सुनी कुंवर के हृदय में लगाल। என்ன பல்டி பாபு நீ லேட்டஸ்ட் போஜ்பூரி பாட்டெல்லாம் பாடுற? இது ஃபோக் சாங் கிரிஷ், பாபு வீர் குंवर सिंह காக பாடின பாட்டு। अब छोड़ रे फिरंगिया हमार देशवा, लूट पूट कहली तो हाल। अब छोड़ रे फिरंगिया हमार देशवा। வெள்ளக்காரங்க தான் ஓடிட்டாங்களே, திரும்ப எதுக்காக அவங்கள கூப்பிடுற? சரி அதெல்லாம் போகட்டும், பாபு வீர் சிங் கதையை சீக்கிரமா சொல்லு। ओके डियर संस्कृति, स्टोरी मोड ऑन। வீர் குவர் சிங் பிறந்தது 1777ல உஜ்ஜைனோட பர்மர் ராஜ்பூத் கரானாவுல பிறந்தாரு। அவரோட குடும்ப பரம்பரை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பீகார்ல இருக்கிற ஜெகதீஷ்பூர்ல குடியேறிட்டாங்க। அது இப்போ போஜ்பூர்ன்ற பேர்ல அழைக்கப்படுது। வீர் குவர் சிங் வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் அவர் ஜெகதீஷ்பூரோட தாலுக்காலரா ஆனாரு। அப்புறம் மக்களோட சந்தோஷத்துக்காக அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு। ஜனங்க அவரை செல்லமா ஷாபாத்தின் சிங்கம்னு கூப்பிடுவாங்க। ஆனா 1857ல இந்தியாவோட அனைத்து நகரங்களையும் புரட்சி எல்லா இடமும் பரவின போது, அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க லாபத்துக்காக இன்னொரு தந்திரம் பண்ணாங்க। ஜமீன்தாருங்க தாலுகா ஆளுங்களோட நிலங்களை வலுக்கட்டாயமா பறிச்சுக்கிட்டாங்க। இத கேள்விப்பட்ட 80 வயசான குவர் சிங் அப்புறம் நிறைய ஜமீன்தார்கள் வெறுப்படைஞ்சாங்க। அப்ப குவர் சிங் முடிவெடுத்தாரு, அதாவது இந்த ஆங்கிலேயரோட அநியாயத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண முடிவெடுத்தாரு। பெரும்பாலான புரட்சிகரமான வீரர்களை நாம நம்ம கூட இணைச்சுக்கணும்। கமாண்டர் ஹரிகிருஷ்ண சிங் அப்புறம் சகோதரர் அமர் சிங் அதுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிங்க। சரிங்க அண்ணா। கேள்விப்பட்டது என்னன்னா, தானாபூரோட இன்சார்ஜ் ஜெனரல் லாய்ட் இந்திய வீரர்கள் பயன்படுத்துற துப்பாக்கியில இருந்து கார்த்தூஸ் தோட்டாவை எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காரு। கார்த்தூஸ்ல தோட்டாக்கள் இல்லைன்னா துப்பாக்கி இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு பயம், அதாவது ஆங்கிலேய படையில பணியமர்த்தப்பட்ட இந்திய வீரர்கள் கூட அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாதுங்கிற பயம்। இந்த உத்தரவை எதிர்த்து போராட்டம் நடத்துறதுக்கு இப்ப நிறைய வீரர்கள் ஒண்ணு சேர்ந்து 6ஆம் மாவட்ட தலைமையகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க। இதுதான் சரியான தருணம்। இந்த வீரர்கள் ஆராவுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே தானாபூர்ல அவங்கள தடுத்தாகணும்। அவங்கள நம்ம படை வீரர்களோட இணைச்சுக்கணும்। நீங்க 2 பேரும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க। பாபு வீர் குவர் சிங்கோட கலகம் பத்தின ரிப்போர்ட் பெட்னால இருக்கிற பிரிட்டிஷ் கமிஷனர் வில்லியம் டெய்லருக்கு கிடைச்சப்போ அவரு ரொம்ப பயந்துட்டாரு। அவர் குவர் சிங்க்கு பெட்னாவுக்கு விருந்துக்கு வர சொல்லி இன்விடேஷன் அனுப்பினாரு। உங்க வில்லியம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி। ஆனா இப்ப எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதோட உடம்பு சரியில்லாம வேற இருக்க, என்னால படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட முடியல। தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்னால பட்னாவுக்கு வர முடியாது। ஆனா பாபு வீர் குவர் சிங் அந்த அழைப்பை ரொம்ப புத்திசாலித்தனமா நிராகரிச்சிட்டாரு। அதுக்கப்புறம் அவரோட பிளான் படி தானாபூர் போயிட்டாரு। அங்க ஆயிரக்கணக்கான இந்திய சிப்பாய்களுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கான உத்வேகத்தை கொடுத்தாரு। ஆங்கிலேயர்களின் கொலை கொள்ளை அட்டூழியங்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும்। நாம எல்லாரும் சேர்ந்து ஆராவுக்கு போவோம்। ஞாபகம் வச்சுக்கங்க, நம்மளோட ஒரே லட்சியம் என்னன்னா கம்பெனி அரச நீக்கணும்। ஆரா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற புரட்சிகர சகோதரர்கள் விடுவிக்கப்படணும்। ஆங்கிலேய அரசோட கஜானாவை தாக்கணும்। எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஆயுதங்களையும் உபகரணங்களையும் சேர்க்கணும்। இந்த யுத்தத்தை நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பண்ணுவோம்। பாபு வீர் குவர் சிங் இந்த சிப்பாய்களோட சேர்ந்து முதல்ல ஆரா ஜெயில அட்டாக் பண்ணாரு। அப்புறம் அங்க கைது செய்யப்பட்டிருந்த புரட்சியாளர்களை விடுதலை பண்ணாரு। அதுக்கப்புறம் அரசாங்க கருவூலம், தானிய கிடங்கு மற்றும் ஆயுத கிடங்குகளை அட்டாக் பண்ணாரு।
கம்பெனி அதிகாரிக்கு ஆராப்பூர்ல கோரக் சிங்கோட இந்த அட்டாக் தெரிஞ்ச உடனே அவங்க 450 பிரிட்டிஷ் சிப்பாய்களோட கேப்டன் தன்பாரையும் வழி அனுப்பினாங்க. ஆனா நடுவுலயே கேப்டன் தன்பார் மற்றும் அவருடைய சிப்பாய்கள் மேல கூவர் சிங் மற்றும் அவருடைய சிப்பாய்கள் சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணி அவங்க கதையை முடிச்சிட்டாங்க. அதுல கேப்டன் தன்பாரும் இறந்துட்டாரு. ஆறாவை நாம கைப்பற்றிட்டோம். இப்போ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா பிபிகஞ்ச். கேப்டன் தன்வாரை கொன்னதுக்கு அப்புறம் பாபு குவர் சிங் பிபிகஞ்ச்ல இருக்கிற ஆங்கிலேயர்கள் மேல அட்டாக் பண்ணாரு. அப்புறம் அவங்கள சுத்தி வளைச்சிட்டாரு. அப்புறம் அவர் திரும்ப ஜெகதீஷ்பூருக்கு வந்தாரு. ஆனா அவர் போகும்போது சில பேர்கிட்ட இருந்து அவருக்கு தகவல் கிடைச்சது. அதாவது அவரை பிடிக்கிறதுக்கு கம்பெனி அரசாங்கம் ஜெகதீஷ்பூர்லயும் அவங்க வீட்டையும் சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு. அப்புறம் அவங்க தம்பிங்களோட வீட்டை எரிச்சிட்டாங்க. இத கேட்டு குவர் சிங் வருத்தப்பட்டாரு. ஆனா அவர் சபதம் எடுத்தாரு. நான் என்னோட தாய் மண் மேல ஆணையா சொல்றேன், நான் ஜெகதீஷ்பூரை ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து திரும்பவும் மீட்டு எடுப்பேன். அப்புறம் இப்படிதான் பேட்டில் ஃபீல்ட் பாபு வீர் குவர் சிங்கோட வீடா மாறிடுச்சு. அவர் தன்னோட படையோட குவாலியர், ரிவா, பாண்டா, கல்பி மாதிரி நகரங்கள்ல புரட்சியாளர்களோட சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. லக்னோல நானா சாஹிப் பேஷ்வாவோட சேர்ந்து அவரு புரட்சிக்காக சண்டை போட்டாரு. மெல்ல மெல்ல ஆசன்கட் மேல முற்றுகையிட்டாரு. கம்பெனி அரசாங்கம் டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கமாண்டர் லகாட் ஒரு ரொம்ப பெரிய தொகைய குவர் சிங்க பிடிக்கிறதுக்காக அறிவிச்சாரு. எவ்வளவு தொகை? 25,000 ரூபாய். 25,000-ஆ? அதுவும் 1857-லயா? அப்படின்னா அதோட இன்றைய மதிப்பு எவ்வளவு? நான் சொல்லட்டுமா? அத இன்னைக்கு வேல்யூவுக்கு கால்குலேட் பண்ணோம்னா 100 வருஷம் 200 வருஷம் இன்ஃப்ளேஷன் இன்டு 1.5 2.3 1 கோடி ரூபாய் இருக்கும். என்ன அவ்வளவா? எல்லா இடத்துலயும் போய் அறிவிங்க. யார் அந்த குவர் சிங்க பிடிக்கிறதுக்கு நம்ம அரசாங்கத்துக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு கம்பெனி அரசாங்கம் 25,000 ரூபாய் தருவாங்கன்னு அறிவிங்க. இப்ப ஆசம்காட் போறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. We must catch this old man குவர் சிங். ஆனா கமாண்டர் லகாட்டுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது புத்திசாலி பாபு வீர் குவர் சிங் அவங்களுக்கு 2 அடி முன்னால போயிட்டு இருக்காருன்னு. ஆங்கிலேய வீரர்கள் ஆசம்கருக்கு வரத்துக்கு முன்னாடி நாம எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போயாகணும். ஹரிகிருஷ்ண சிங், நீ வீரர்களை தயாரா வச்சுக்க. நாம காசிபூருக்கு போய் கங்கை நதியை கடந்து ஜெகதீஷ்பூருக்கு போக போறோம். இன்னைக்கு ராத்திரியே நாம இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும். அப்புறம் என் நண்பனோட கிராமமான மணியாறுல தங்க போறோம். அப்புறம் அன்னைக்கு ராத்திரியே ஆஸ்மர்க்ல இருந்து புறப்பட்டு பாபு வீர் குவர் சிங் மணியாறுல இருக்கிற தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. கங்கை நதியை கடந்து போறதுல நிறைய ஆபத்துக்கள் இருக்கு. 25,000 ரூபாய் பரிசு பெறணுங்கிற ஆசையில யார் வேணாலும் உன்னை பத்தி ஆங்கிலேயர்கள் கிட்ட தகவல் சொல்லுவாங்க. நீ எனக்காக இன்னொரு உதவியும் செய்யணும். சொல்லு நண்பா. பாபு வீர் குவர் சிங் தன்னோட நண்பருக்கு ஒரு தந்திர ஆலோசனைய சொன்னாரு. அப்புறம் ஒரு கிராமத்து ஆளை கேப்டன் லெகாட் கிட்ட அனுப்பினாரு. ஐயா, உறுதியான தகவல் இது. குவர் சிங் யானையில பயணம் பண்ணி கங்கை நதியை கடக்க போறாரு. Why not boats? ஏன் அவன் படகுல போகல? அவருக்கு படகு கிடைக்கல, அதனால யானையில தான் போக போறாரு. ஐயா, அது எனக்கான பரிசு. உனக்கான பரிசு கிடைச்சிடும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் குவர் சிங்க பிடிச்சே ஆகணும். கங்கை நதி வழியா யானைகள்லாம் நதியை கடக்க வரும்போது அங்க ஏற்கனவே பிரிட்டிஷ் வீரர்கள் குவர் சிங்க பிடிக்க தயாரா காத்திருந்தாங்க. Soldiers, get ready. ஆனா அந்த யானை கிட்ட வந்த போது அதுல யாருமே இல்ல. அந்த குவர் சிங் நம்மள நல்ல முட்டாளாக்கிட்டான். He is going by boats. Come on, ஷிப்பை எடுங்க, நாம போவோம். கேப்டன் லிகாட் தன்னுடைய படைகளை கூப்பிட்டுக்கிட்டு சிவப்பூர் காட் போன போது அங்க பாபு வீர் குவர் சிங் தன்னோட நண்பர்கள் கூட படகுல பாதி கங்கையை தாண்டிட்டாரு. கேப்டன் லிகாட் துப்பாக்கி சூடு நடத்தினாரு. Fire at him. 2 படைகளுக்கும் நடுவுல பெரிய யுத்தமே நடந்துச்சு. அப்ப வீர் குவர் சிங்குக்கு தன்னோட லெப்ட் கையில துப்பாக்கி குண்டு பட்டுருச்சு. குண்டோட விஷம் உடம்பு முழுக்க பரவ கூடாதுங்கிறதுக்காக குவர் சிங் தன்னோட லெப்ட் கைய வெட்டிக்கிட்டாரு. குவர் சிங் ரொம்ப வீரத்தோட ஜெகதீஷ்பூர்ல ஆங்கிலேயர்களோட சண்டை போட்டாரு.
அப்புறம் கமாண்டர் லெகார்டை ஏமாத்திட்டு ஜெகதீஷ்பூர் போயிட்டாரு. அவர் தான் சபதத்தை நிறைவேற்றினாரு. அப்புறம் ஜெகதீஷ்பூர்ல கம்பெனி அரசாங்கத்தோட கொடிய வீழ்த்தினாரு. இப்படிதான் 80 வயசுலயும் துணிச்சலான வீரரா இருந்தாரு பாபு குவர் சிங். அப்புறம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ஏப்ரல் 26, 1858ல அவரோட பேலஸ்லயே அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. உண்மையிலேயே தன்னோட தாய் நாட்டோட பெருமையை எப்படி காப்பாத்தணுங்கிறத பத்தி வீர் குவர் சிங் கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். 1966ல இந்திய அரசாங்கம் அவரை கௌரவிக்கும் விதமா அவர் படம் போட்ட போஸ்டல் ஸ்டாம்பை இஷ்யூ பண்ணாங்க. அப்புறம் 2017ல ஆரா அப்புறம் சப்ராவை இணைக்கிற பாலத்தோட பேரை வீர் குவர் சிங் சேதுன்னு பேர் வச்சாங்க. வாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாடுவோம். अब छोड़ रे फिरंगिया हमारे देशवा, लूट पूट कहली तुहान। अब छोड़ रे फिरंगिया हमारे देशवा, लूट पूट कहली तुहान। பெருமையோட சொல்லுங்க. भारत है हम, ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்கவே உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. யோசிச்சு பாருங்க, பார்க்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. கிறிஸ்ட்ரிஷ் பல்டிபாய் நாம் இந்தியர்களை பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு தூர்தர்ஷனில். அப்புறம் நம்ம ஸ்கிரீனிங் பார்ட்னர்ஸ் அமேசான் பிரைம் வீடியோ, அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ். ஸ்டே டியூன்.